வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இந்த வர குக் வித் கோமலியில் திவ்யா துரைசாமி அவங்க செஞ்ச கறி லீஃப் பன்னீர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கருவேப்பிலைன்னு சொன்னாலே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம 200 கிராம் போல் பன்னீர் எடுத்துருக்கோம். பன்னீரை இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த மசாலாவோட இந்த பன்னீரை நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலாவிலே நல்லா ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைமில் நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கருவேப்பிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பவுடரை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த பன்னீரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கணும். இப்போ இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ இந்த பன்னீர்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த பன்னீரை நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கறனால ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது சில டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைடு நல்லா திருப்பி போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் 2 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த வர குக் வித் கோமலியில் திவ்யா துரைசாமி அவங்க செஞ்ச கறி லீஃப் பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.